திருச்சிற்றம்பலம். உறவுகளுக்கு வணக்கம். நமது சைவ சமயம் உணர்த்துவது வழிபாட்டுக்குரியது இறைவனும் இறைவனின் அடியார்களும். அத்தகைய அடியார்களின் சிறப்புகளை அளவிட முடியாது என்பது பெரியோர்களின் வாக்கு. எத்தனை அடியார்கள் இந்த மண்ணிலே தோன்றி இறைவனை ஒவ்வொரு மணித்துளியும் நினைத்து போற்றி பாடி அருள் பெற்று முக்தி அடைந்திருக்கிறார்கள். ஆம், தமிழுக்கே பெருமை சேர்க்கும் இந்த மண்ணிலே பல அடியார்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எத்தனையோ வீடியோக்களை அனுதினமும் பார்க்குறோம். ஆனால் அது வெளிநாட்டு கலாச்சாரம், வேற மனிதர்களோட பண்பாடு போன்றவற்றைத்தான் பார்க்க முடிகிறது. மனிதனை கீழிறக்கி செல்வதற்கான உண்டான செயல்கள் தான் அதில் அதிகமாக இருக்கிறது. மனிதத்தன்மையை மேலெடுத்து செல்வதற்கு இதுபோல முன்னோர்கள் எத்தனை பேர் வாழ்ந்து உணர்ந்து மனிதகுலம் சிறப்படைய, அந்த இறைவனை அடைய பல செயல்கள் செய்து மறைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்கள். தனிமனித ஒழுக்கம், மனித பண்பாடு, நமது குடும்ப பண்பாடு தலை தோங்கும். அப்படி வாழ்ந்தவர்களில் தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவனே தில்லைவாழ் அந்தணர் என்று அடியெடுத்து கொடுத்து திருத்தொண்டர் தொகை அருளினார்கள். அந்த தொகை நூலின் சாரத்தை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பியவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற ஒரு வகை நூலை நமக்கு தந்தார்கள். இந்த தொகை மற்றும் வகை நூலை முன்வைத்து தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் விரிவாக பெரிய புராணம் என்னும் பெரும் நூலை இயற்றினார்கள். இந்த நூல் விரிநூல் என்று சிறப்பு பெற்றது. இந்த நூலில் 63 தனி அடியார்களும் 9 தொகை அடியார்களின் அருள் வரலாற்றை உலகறிய செய்திருக்கிறார்கள். இந்த நூலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இது சைவ உலகிற்கும் தமிழுக்கும் சேக்கிழார் சுவாமிகள் தந்த பெரும் அருட்கொடையாகும். மேலும் நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒழுக்கம், விருந்தோம்பல், அறநெறி, கல்வி, வழிபாடு முறைகளை விளக்கும் ஒப்பற்ற காப்பியமாகும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நூலை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பாடலை பாடி அதனோட விளக்கத்தை அருமையாக சொல்லி கொடுக்க போகிறாங்க. இது நாம் அவசியம் தெரிஞ்சுக்கொடுங்க. இதுக்காக கடந்த 29/4/2024 அன்று மாலை 5 மணிக்கு ஒரு துவக்க விழாவை செஞ்சேரிமலை சுவாமிகள் திருநாவுக்கரசு மடத்தில் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்க்கலாங்களா? அறிமுக உரை நிகழ்த்த வருகிறார் ஞானபாரதி ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள், வாவிபாளையம்.
இவர் சிறந்த ஆன்மீகவாதி, வர்ணனையாளர், சொற்பொழிவாளர். இவர் அந்த ஆதீனங்களை மிக பக்தியோடு, குரு பக்தியோடு பேசுபவர். அவர்களது பெயரை உச்சரிக்க மாட்டார், ஆதீனம் என்றே குறிப்பிடுவார். பாருங்கள். அவைகளுக்கு தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும், கால்நடைகளுக்கு தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும், தாகம் தீர்க்க வேண்டும், பசி தீர்க்க வேண்டும், தாகம் தீர்க்க வேண்டும், பறவைகளுக்கும் தாகம் தீர்க்க வேண்டும். இத்தோடு நிற்கவில்லை. அடுத்து என்ன செய்தார்? நல்ல மலர்களை கொண்டிருக்கிற நந்தவனத்தை உருவாக்க வேண்டும், உருவாக்கினார். அதனால இந்த திருமணத்தினுடைய பெயரே நந்தவன மடம் என்று ஆயிற்று. மடத்துக்கு பேரே நாவுக்கரசர் நந்தவன திருமணம். அவருடைய வழிபடு குரு ஞானசம்பந்தர், வழிபடு நூல் திருவாசகம், திருமணத்தினுடைய பெயர் திருநாவுக்கரசர் நந்தவன திருமணம். அது மட்டுமல்ல, இந்த மடத்திலிருந்து தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு வழிபாட்டிற்கு பால் போக வேண்டும், விளக்கு பணிக்கு எண்ணெய் போக வேண்டும். அது மட்டுமல்லாமல் மலர்கள் இங்கே மாலையாக தொடுத்து செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு வைத்த கட்டளை இன்றைக்கு வரைக்கும் நம்ம சாமி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இப்படியாக சில ஒழுங்கமைப்புகளை இந்த இடத்திலே உருவாக்கியவர் நம்முடைய ஆதிகுரு முதல்வர் அவர்கள். அதற்கு பிறகு 3 துறவியர் பெருமக்கள் இந்த திருமடத்தை வழிநடத்தினார்கள், 4 பேர். 5ஆவதாக நம்முடைய சாமிகள் 96வது வருடம் இங்கே எழுந்தருளினார்கள். அது ஒரு சுவையான வரலாறு. நம்முடைய திருஞான சம்பந்த சாமிநாதன் ஐயா அவர்களுடைய திருக்கூட்டம் எல்லாம் நம்முடைய மகா சன்னிதானங்கள் சிரவையாதீனத்திலிருந்து திருத்தல பயணம் சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு இங்கிருந்து பேரூர் ஆதீனத்திற்கு சென்று 24ஆம் மகா சன்னிதானங்களிடத்தில் விண்ணப்பம் செய்த போது, சரி நான் அதை ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய சாமிகள் அவர்களுடைய பூர்வாசிரம தந்தையார், அவங்கள எத்தனை பேர்த்துக்கு இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும்னு தெரியல, வழுக்குப்பாறை சாமிகள் என்று சொன்னால் அன்றைக்கு இருந்த எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நம்ம சாமி இங்கே பொறுப்பேற்றதற்கு பிறகு வழுக்குப்பாறை சாமிகள் இங்கே இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த திருமடம் இப்படி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை மண்டபம், ஒரு ஓட்டு மண்டபம் இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கீழே குழிய இருக்கு. அதற்கு பிறகு ஆதிகுரு முதல்வருடைய அந்த உள்ளக்கிடக்கையை நிறைவேற்றுவதற்கு, குருபூசை செய்வதற்கு இங்கே இந்த மண்டபத்தில் தான் குருபூசை சொற்பொழிவுகள்லாம் நடைபெறும். இப்படி வடக்கு பார்த்து இருக்கு அந்த நிலை. அந்த பக்கத்தில் இந்த சாமியினுடைய வாகனம் நிற்கிற இடத்துல ஒரு அன்னதான மண்டபம், ஒரு கூடம் இருக்கு, ஒரு சமையல் கூடம். அங்கே உணவு தயார் செய்யப்படும். இங்கே இந்த மண்டபத்தில் உரைகள்லாம் நடைபெறும். தொடக்கத்தில் அந்த உணவு சமைக்கிற அந்த நறுமணத்தை பிடித்து கொண்டே இங்கே உட்கார்ந்து பேச்சு கேட்போம். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து. அதற்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்முடைய திருஞான சம்பந்த சாமிநாதன் ஐயா அவர்கள் இங்கே திருமணத்தை பாதுகாத்து கொண்டிருந்த நேரத்தில் அன்பர்கள்லாம் வருவாங்க. அவங்களாம் அந்த திருமணத்தில் வேலையை செய்வாங்க. ஒருவர் வந்து வெள்ளை அடிப்பார், இன்னொருவர் வந்து வாழை மரம் கட்டு, இப்படியாக ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல். பிறகு சாமிகள் வந்ததற்கு பிறகு சாமி என்ன சொன்னாங்கன்னா, இதுவரையிலும் கூட்டம் குறைவாக இருந்தது, இனி எப்படியும் கூட்டம் கூடி வரும், அதனால கொஞ்சம் இந்த மண்டபங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, இட நெருக்கடியாக இருக்கிறது என்று சிந்தித்து என்ன பண்ணலான்னு யோசித்த போது, நம்முடைய திருமடத்திலும் நம்ம சாமிகளிடத்திலும் அளவற்ற அன்பு கொண்ட பல பெருமக்கள், நம்முடைய பழதர்ம ஆறுமுகம் ஐயா அவர்கள், CK சுந்தரம் ஐயா அவர்கள், நம்முடைய RK ஐயா, இந்த மாதிரி பெருமக்கள் பலர் நம்ம திருஞான சம்பந்த சாமிநாதன் ஐயா அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த முன்னால் இருக்கிற சாவடியை மாற்றி ஒரு மண்டபமாக மாற்றலாம் என்று சிந்தித்து, அந்த காலகட்டத்தில் நம்முடைய சிவத்திரு குமாரலிங்கம் ஐயா அவர்களும் இங்கே வந்து நாங்கள் எல்லோரும் கலந்து பெருமக்களுடைய துணையோடு இந்த மண்டபம் உருவானது. நல்லா பாருங்க, இந்த மண்டபம் உருவானதற்கு காரணம் ஏதோ இந்த குருபூசை நடக்குது, அதுக்கு இந்த மண்டபம் வேணும்னு சொல்லித்தான் சாமி சொன்னாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அப்போ இந்த பக்கமும் ஒரு மண்டபம் இருக்கு, இது ஒரு சாவடி. மண்டபம் கட்டியதற்கு பிறகு மெதுவாக சாமி என்னங்கிறாங்க, இந்த மண்டபத்தை கட்டிட்டு இந்த மண்டபம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மண்டபம் அமைவதற்கு பெரும் துணை செய்தவர்கள் நம்முடைய அருட்செல்வர் ஐயா அவர்கள்.
அவங்க பெரும்பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கேட்ட சாமி போய் நேரடியாக இல்லை, ஒரு கடிதம் எழுதி அனுப்பினால் வேண்டிய பொருள் இங்கே வந்து சேரும். அதுக்காக சாமி, வழுக்குப்பாறை சாமி, நம்ம திருஞான சம்பந்த சாமிநாதன் இங்கே 3 பேரும் போய் ஐயாவை சந்தித்து இந்த சூழலையெல்லாம் சொன்னதற்கு பிறகு ஐயா அவர்கள் மனமும் வந்து ஒரு பெரும் தொண்டு இந்த திருமணத்திற்கு அவர்கள் ஆற்றினார்கள். அதற்கு பிறகு இந்த மண்டபம் உருவாச்சு. உருவான உடனே இந்த திறப்பு விழாவுக்கும் ஐயா வந்தாங்க. திறப்பு விழா அன்னைக்கு நம்ம சாமி அவங்களுக்கு இருக்கிற பேராசைக்கு அளவே இல்லைங்க. அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க, இங்கே திருமுறை வகுப்பு தொடங்க வேண்டும். சரி தொடங்குறன்னு சாமி சொல்லிட்டாங்க, என்ன செய்யறது? அந்த விழாவுக்கு வந்திருந்த குமாரலிங்கம் ஐயா அவர்கள் சரி தொடங்கி நடத்தலாம் என்று ஒப்புதல். எப்ப நடத்துறது தேதி முடிவு பண்ணல. சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய குருபூசை வருகிறது. அந்த குருபூசைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக கோவை சிவபிரகாச சாமிகள் இங்கே வந்திருந்தார். அன்னைக்கு சாமி இந்த திருமுறை வகுப்பை இன்றே தொடங்குவோம் என்றார்கள். அன்றைக்கே தொடங்கப்பட்டது. முதல் திருமுறை வகுப்பு சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய பெரிய புராண வகுப்பு சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய குருபூசையில் மாலையில் தொடங்கிச்சு இல்லைங்க. மாலையில் வகுப்பு தொடங்கியாச்சு. அந்த வகுப்பை எப்போ ஒவ்வொரு மாதம் நடத்துவது அப்படிங்கிற போது அமாவாசைக்கு அடுத்த நாள். ஏன்னா அந்த நாள் மங்கள நிகழ்வுகள்லாம் இருக்காது, அதனால் அந்த நாள் வச்சுக்கோம்னு சொல்லி முடிவு செய்து வகுப்பு தொடங்கியது, நடைபெற்றது, மிக சிறப்பாக சென்றது. பெருங்கூட்டம் வந்து சூழ்நிலை காரணமாக அந்த கூட்டம் குறைய தொடங்கியது. பிறகு எல்லோருக்கும் பல்வேறு பணிச்சுமைகள், அந்த வகுப்பு அப்படியே நின்று போய்விட்டோம். ஒரு 15 நாயன்மார் வரையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வந்திருக்கு. அவ்வளோதான். அப்பர் சாமிகளோடு அது அந்த வகுப்பு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. நின்று போய்விட்டது என்று சொல்ல முடியாது, நிற்கிறது. இனி தொடங்கும். அதற்கு பிறகு என்னாச்சு? இந்த மண்டபம் பிறகு எதிரில் இருக்கக்கூடிய மண்டபத்தை நான் நல்லா சொல்றேனுங்க. அந்த எதிரில் இருக்கக்கூடிய மண்டபம் அன்னதானத்திற்காக போடப்பட்டது. பாருங்க, அன்னதானத்துக்கு போட்ட மண்டபத்தை போடும்போது அன்னதான மண்டபம்னு சொல்லிட்டு சாமி வேலை முடிஞ்சோன்னே சொல்றாங்க, அன்னதானத்துக்கு இங்கே இவ்வளவு பெருசு தேவைங்களா? எவ்வளவு இருந்தாலும் அங்கே சமாளிச்சுக்குவோம், இங்கே ஒரு பள்ளி தொடங்குவோம்னு சொன்னாங்க. இது திருமுறை மண்டபம், அங்கே பள்ளி தொடங்கப்பட்டது. இப்படியாக ஒவ்வொன்றாக விரிவாக மாறி பிறகு வணிக வளாகம் வந்தது. பிறகு திருக்கோயில்கள் எல்லாம் திருப்பணி செய்யக்கூடிய நிகழ்ச்சி. அதற்கு பிறகு பள்ளி கட்டிடம். அதற்கு பிறகு இந்த பகுதியில் அன்னதான கூடம். இப்போ இறுதியாக இல்லை, இப்போதைக்கு வரையில் திருக்கோயில் திருப்பணியை நம்ம சாமி 3 மாதங்களுக்கு முன்பாக மிக சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்றார்கள். பெருமக்களுடைய துணையோடு அந்த திருப்பணியை பற்றியெல்லாம் நம்ம பேசவே வேண்டியதில்லை. அதுலேயும் சாமியுடைய ஆசையை பாருங்க. தொடக்கத்தில் ஆதிகுரு முதல்வருடைய ஒடுக்கத்தில் ஆதிகுரு முதல்வருடைய சிவலிங்க திருமேனி அருகில் ஞானசம்பந்த பெருமாள் 2 பேருக்கும் தான் அங்கே உள்ள திருக்கோயிலில் திருமேனிகள் இருந்தது. அப்புறம் சாமி சொன்னாங்க, அது திருக்கோயிலெலாம் கொஞ்சம் பழுதாயிருச்சு, காலத்தினால ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இது ஏதாவது திருப்பணி செய்ய வேண்டும் என்று விரும்பி நம்ம எல்லாம் ஒரு முடிவு பண்ணலான்னு சொல்லி பேசினாங்க. அப்புறம் எல்லாம் சரின்னு வந்தோம். பெரியவங்கெல்லாம் அங்கே இருந்தாங்க. முதல்ல திருப்பணி கோயில் அளவுக்கு செய்யலாம்னு சொன்னாங்க. சரி, ஒரு கோயில், ஒரு கருவறை, முன்மண்டபம் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா சாமி கோயில் திசையை திருப்பினாங்க, கோயிலுடைய வடிவத்தை மாற்றினாங்க, கோயிலுடைய அளவை விரிவு பண்ணாங்க, கோவிலுடைய உயரத்தை கூட்டினாங்க. இவ்வளவோடு நிற்பாங்கன்னு பார்த்தா கோயிலுக்குள் திருமேனிகளையும் கூட்டி வைத்தார்கள். சரி, யாரை கூட்டுறாங்கன்னு பார்த்தா 63 பேரையும் வைத்து விட்டார். ஞானசம்பந்தர் ஒருவருக்கு இருந்த அந்த அமைப்பு 72 நாயன்மார்களுக்கு, 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களாக 72 திருமேனிகளை அங்கே அமைத்து, அதாவது போதும்னு பார்த்தா கொங்கேழு வைக்கலாம்னு ஒரு நாளைக்கு, அடுத்த வாரம் வந்தால் ஆனந்த அட்டவீரத்தையும் வச்சிடலாம்னு, அடுத்த வாரத்தில் வந்தால் கொங்கேழு அட்டவீரட்டம், அதற்கு பிறகு சப்த விடங்க தலங்கள். பெரியவங்ககிட்டையெல்லாம் கலந்துக்குவாங்க சாமி. வந்தால் ஒவ்வொரு வாரம் அடுத்த வாரத்தில் வந்தால் 12 சோதில்லிங்கம், அடுத்த வாரத்தில் வந்தால் பஞ்சபூத திருத்தலம். இப்படியாக விரிவடைந்து ஒரு மிகப்பெரிய திருக்கோயில் உருவாகிவிட்டது.
அப்புறம் ஒரு நாள் நம்ம செந்தில்நாதன் ஐயா சொன்னாங்க, முன்மண்டப திருப்பணி தொடக்கத்துக்கு போகிறோம்னு சொன்னாங்க. நான் கூட நினச்சேன் ஒரு 10க்கு 10 முன்மண்டபம்னு வந்து பார்த்தா அந்த முன்மண்டபமே ஒரு பெரிய திருமண மண்டபத்தை விட விரிவாக இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் அமைந்துவிட்டது. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுங்க. கோயிலை கட்டியாச்சு, சாமியை வச்சாச்சு, பஞ்சபூத தலங்கள் அட்டவீரம் எல்லாம் காட்டியாச்சு, சிறப்பாக முடிஞ்சதுன்னா அந்த மண்டல பூசை 48 நாள் நடைபெறுகிற போதே சாமி திட்டம் போட்டாங்க, இனி திருமுறை பெரிய புராண வகுப்பை தொடங்க வேண்டும் என்று முடிவு செய்து 63 நாயன்மார்களை எழுந்தருளச் செய்தால் போதாது, அவர்கள் யார் என்பதை இந்த சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பி திருமுறை வகுப்பு பெரிய புராண வகுப்பை தொடங்க வேண்டும் என்று அன்றைக்கே சாமி அறிவித்து விட்டார். அந்த அறிவிப்பு நடந்தவுடனே யாரை வச்சு நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படியே போயிட்டு இருந்துங்க. தம்பி முருகன் என்ன செஞ்சார், ஒரு நாள் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டார். அண்ணா, நம்ம சிவசண்முகம் ஐயாவை தெரியுமான்னு கேட்டார். தெரியுமான்னு கேட்காதீங்க தம்பி, திருநீர் வச்சுக்கிட்டு சைவன்னு சொல்கிற இப்போ இருக்கிற எல்லாரும் அவரை தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். அவ்வளவு ஒரு தெளிந்த பெருமகனார். கொரோனா காலத்தில் உலகமே ஒடுங்கி இருந்தபோது நம்ம சிரவையாதீன ஊடகப் பிரிவில் நம்ம சிவசண்முகம் ஐயா, நம்ம அன்பு குழந்தை உமானந்தினி, இன்னும் நம்முடைய தமிழினி, அவதாரிணி, பிரணேஷ், மதிராஜா போன்ற ஒரு பெரும் திருக்கூட்டம். ஐயா அதில் மூத்தவர். இந்த குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைங்க. எல்லாரும் சேர்ந்து கொரோனா காலத்தை உலகம் வேண்டுமென்றால் முடங்கி இருக்கலாம், இந்த திருமுறை சிந்தனை ஒருபோதும் முடங்காது என்று அந்த இணையதளத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் சமூகத்திற்கு ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இந்த பெருமை. அதற்கு பிறகு ஐயா அவர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த காலத்திலேயே திருமுறை வகுப்புகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க பிறந்த ஊர் விக்ரமசிங்கபுரம், சைவம் கணம் பெற்றிருக்கக்கூடிய ஞானமன். அந்த மரபில் வந்த ஐயா அவர்கள் தம்பி முருகன் கூப்பிட்டு சிவசண்முகம் ஐயாவை வச்சு வகுப்பு நடத்தலாமான்னு மெதுவாக கேட்டார். நான் கேட்டேன், தம்பி ஐயாவுக்கு நேரம் இருக்குமான்னு. இல்லைங்க ஐயா, சாமி சொன்னால் ஐயாவை அழைச்சிட்டு வர்றேன், அந்த ஒப்புதல் ஐயா கிட்ட வாங்கிட்டு இருந்தேன். சாமி இதுத்தானே ஏங்கிட்டு இருக்கிறாங்க, தாராளமாக சொல்லுங்கன்னு. நான் நினச்சேன் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில் வருவார்னு பார்த்தா அடுத்த நாள் முருகன் கூப்பிட்டு ஐயா வர்றாங்கன்னா சாமி இன்னைக்கே வர சொல்லிட்டாங்க. பேசின அடுத்த நாள் ஐயா இங்கே வந்தாங்க, சாமி இருந்தாங்க. இங்கே ஒரு மண்டல பூசையில் ஒரு உரையும் ஐயா அவர்கள் செய்தார். அதற்கு பிறகு ஒரு நல்ல நாளை குறித்து அந்த நாளிலிருந்து வகுப்பை தொடங்க வேண்டும் என்று சாமியினுடைய எண்ண கிடக்கை நம்முடைய சிவசண்முகம் ஐயா அவர்கள் அதற்கு இசைவு தெரிவித்து இந்த தொடர் வகுப்பினை சொல்வதாக ஐயா அவர்கள் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். தம்பி முருகனுடைய முயற்சி நல்ல முயற்சி. அந்த அடிப்படையில் சாமிகளுடைய எண்ணத்தின் வண்ணமாக அந்த செய்தியெல்லாம் ஒவ்வொரு பகுதியாக சென்று இன்றைக்கு ஓரளவு கூட்டம் வந்திருந்தாலும் கூட இனி இந்த கூட்டம் விரியும். இந்த தொடக்க நிகழ்வை மிக சிறப்பாக நம்ம சாமி ஆசை. இது பாருங்கள், எதுதான் சாமிக்கு ஆசை இல்லை, சிறியன சிந்தியாதான்னு ராசராசனுக்கு பேருங்க. நம்ம சாமி ஒரு வேளை அந்த மரபில் வந்திருப்பாங்களே என்னமோ தெரியல, எதை பண்ணாலும் பெருசாத்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விழாவாக இருக்குங்க, அந்த விழாவுக்கு வரக்கூடிய ஆளுமைகள் செய்தி மிக கனமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சாமி 2 நாளைக்கு முன்னாடி ஆனந்து நம்ம பெரிய புராண வகுப்பு தொடங்கியெல்லாம் இந்த ஆமாங்க சாமியில் போட்டு வச்சு சிவசண்முகம் ஐயா வருவாங்க, உமானந்தினிக்கு சொல்லிட்டேன். அப்புறம் அதோடு கூட தொடக்க உரைக்கு மகிழ்வுரைக்கு நான் ஒரு பெருமகனாரை பேசியிருக்கிறேன்னு சாமி சொன்னாங்க. அடுத்த நாள் முருகன் கூப்பிட்டு சொல்கிறாரு, நம்ம சிவகவிமணி ஐயா அவர்களுடைய மரபை சார்ந்த நம்முடைய சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மகிழ்வுரை செய்ய வருகிறார்கள் என்று சொன்னார். நம்முடைய வழுக்குப்பாறை சாமிகளுக்கு சிவகவிமணி ஐயா அவர்களின் மீது அதீத பற்று, எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். CKS ஐயா என்று சொன்னால் நம்ம வழுக்குப்பாறை சாமிகளுக்கு அவ்வளோ ஒரு பிடித்தமாக இருக்கு. அந்த தொடர்பு பாருங்கள். இன்றைக்கி ஐயாவே வந்து இன்றைக்கு இந்த விழாவை மகிழ்வுரை செய்து தொடங்கி வைக்கக்கூடிய அருளை சிவம் செய்திருக்கிறது. நம்ம யார் செய்கிறோம்? நம்முடைய குருநாதர் செய்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த வகுப்பு இப்படியாக விரிய தொடங்க இருக்கின்றது.
இனி பெரிய புராணத்திற்கு அறிமுகம் தேவையில்லை, ஆசிரியருக்கு அறிமுகம் தேவையில்லை, சாமிக்கும் அறிமுகம் தேவையில்லை. ஒரே ஒரு அறிமுகம் மட்டும் வேண்டும், நமக்கு அறிமுகம் வேண்டும். அதுக்கு தேடுறதுக்கு தான் இந்த வகுப்பு. நமக்கு ஒரு முகவரி வேண்டும். என்ன முகவரி? இப்போ எனக்கு என்ன முகவரி? என்னுடைய போஸ்டல் அட்ரஸ், என்னுடைய தபால் முகவரியை வச்சுக்கணும். இந்த தபால் முகவரி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னாருடைய மகன் இந்த இல்லத்தில் வசிக்கிறார், இந்த தொழில் செய்கிறார் என்று ஒரு முகவரி எனக்கு இருக்குது, ஒரு அறிமுகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அறிமுகம் எவ்வளவு காலம், எத்தனை வருஷமெல்லாம் கிடையாதுங்க, எத்தனை நாள்னே சொல்ல முடியும், அவ்வளவு சின்னாள். நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள், மனித ஆயுள் என்பது சின்னாள், பல்வினி, சிற்றறி. அதனால் இந்த சில நாள் இருக்கக்கூடிய இந்த ஆயுள் காலத்தில் நாமும் ஒரு அறிமுகம் தேட வேண்டும். என்ன அறிமுகம் தேடுறதுன்னா, வாழும் காலத்தில் பெரிய புராணம் கேட்டோம். பெரிய புராணம் கேட்டால் போதுமா? போதும். அது உள்ள வேலை செய்யும். நல்ல மனசார கேட்டால் போதும், அது உள்ள வேலை செய்ய தொடங்கிடும். ஏன்னா அது திருவருள் குருவருள் சம்பந்தப்பட்டது. நம்ம பெரிய புராணத்தில் அப்படி இப்படி ஆழங்கண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் சும்மா சொல்லலாம். ஆனால் அந்த பெரிய புராணம் திருமுறை இதெல்லாம் தனக்கே உரிய வேலையை செய்யும். அப்படி செய்கிற போது நாம் மனிதர்களாக அறியப்படுவோம். அந்த மனிதர்கள் என்கிற நிலையை தேடித்தான் இந்த வகுப்பு நமக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தோடு இந்த வகுப்பில் நாம் கலந்து கொண்டு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஐயா அவர்கள் இங்கே வருகை இருந்து நமக்கு செய்தி சொல்ல இருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்லி முடிக்கணுங்க. சாமியினுடைய ஆசைக்கு அளவே இல்லைன்னு சொன்னேன். 10 லட்சம் 1 கோடி செலவு செய்ய வேண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும்னா பணம் இருக்குதா இல்லையா என்ன நடத்தலாம்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நம்பிக்கை திருவருளும் குருவருளும் நமக்கு செய்யும் என்கிற உள்ள ஊற்று சாமிக்கு இருக்கிற காரணத்தினால இதையெல்லாம் சாத்தியமாக்கி இருக்கிறார்கள். நல்ல ஆசிரியர் திருவருளாலும் குருவருளாலும் நமக்கு கிடைத்திருக்கின்றார். பயன்படுத்திக் கொள்வோம், நம்மை பண்படுத்திக் கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல்வருடைய குருவருளாலும் இத்திருமடத்தில் திருத்தொண்டர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய பெரும் பேறு கிடைத்திருக்கின்றது. இந்த இனிய விழாவினுடைய தொடக்கத்தினுடைய நிலைப்பாட்டை எல்லாம் நம் ஆனந்த் அவர்கள் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அதுக்கு வந்திருக்கிற ஆசிரியர் அவர்கள் உண்மையிலேயே மகிழ்வுரையாற்ற வந்திருக்கின்ற அவங்க ஐயா சி.கே. சுப்பிரமணியம்னு அவங்க பேர் இல்லை, பேரனே பேர் வச்சுருக்காங்க. பேரன் என்னென்னா அவங்க பேரை வச்சுக்கிறது தான் பேரன். இப்போ பேரனே யாரும் வைக்கிறது இல்லை, பேர் வைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நல்ல ஒரு மகளிர் அணிக்கு ஒரு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற இளம் தலைமுறை திருமுறை நம்ம தலைநகரத்து வரைக்கும் கொண்டு சென்ற நந்தினி அவர்கள் இன்னும் மற்றும் வந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி, பெரிய புராணம் கேட்டால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இது பலனே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. கீதையில் சொல்கிற மாதிரி பலனை எதிர்பார்க்காத கடமை செய் அப்படின்னா, ஒரு வியாபாரி பலனை எதிர்பார்க்காம வியாபாரம் செய்ய முடியுமா? ஒரு விவசாயி பலனை எதிர்பார்க்காம விவசாயம் செய்ய முடியுமா? முடியும். அந்த பொருள் அல்ல. இறை வழிபாட்டில் நீ பலனை அது செஞ்சின்னா தானாக வரும். அதுதான் பெரிய புராணத்தில்னு வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தார். அப்புறம் இன்னொரு இதில் சொல்லுவாங்க, செம்பொன்னும் ஓடும் ஒக்கவே நோக்குவர். செம்பொன்னும் ஓடு ஒரு பக்கம் கிடக்குது, இன்னொரு பக்கம் தங்க கட்டி கிடக்குது. அது ரெண்டும் ஒன்று தான். இதுவும் ஓட்டை சாப்பிட முடியுமா, இல்லை தங்கத்தை சாப்பிட முடியுமா? ஒன்றும் முடியாது, ரெண்டும். ஆனால் இது எல்லாம் நம்ம உள்வாங்கிக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் சிந்திச்சு பார்த்தேன். இந்த குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த செல்ஃபோன் எடுத்து நம்மளுக்கு அதில் ஒன்றுமே சிவப்பு பட்டனும் பச்சை பட்டனும் 2 தான் தெரியும். ஆனால் அவங்க பூரா உள்ளே போய்
அப்போ நினச்சேன் நான், இவங்களுக்கு இது தெரியுது, நம்ம இத்தனை திருமுறை இதெல்லாம் படிக்கிறோம், இன்னும் வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அன்பு. இந்த அன்பு ஏன் பொதுவாக வச்சாங்கன்னா, ஒரு திருடன் அந்த திருட்டு தொழில் மேலே அன்பு வச்சுக்கிறதுனால அவன் எத்தனை இடையூறு வந்தாலும் என்ன வந்தாலும் அவனுக்கு யாராச்சும் பயிற்சி கொடுக்குறாங்களா? இந்த மாதிரி வகுப்பு போட்டு நீ இப்படி போனீங்கன்னா இப்படி திருடலாம், இன்னும் பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு யாராச்சும் பயிற்சி கொடுக்குறாங்களா? இல்லை. அது மேலே வச்சுக்கிற அன்பு அவனுக்கு என்ன பண்ணுது? வழிகாட்டுது. நீ இப்படியெல்லாம் போனீங்கன்னா செய்யலாம் அப்படின்னு. ஒரு குழந்தை படிப்பு மேலே அன்பு வச்சுன்னா அது முதல் மார்க் வாங்குது, எல்லாம் பண்ணுது. அதை விட்டு வேறு மேலே அன்பு வச்சுன்னா என்ன ஆகுது? இப்போ மடத்தில் ஒரு சின்ன செய்தி, 10ஆம் வகுப்பில் பரீட்சை எழுதுறது அவங்க தான் எழுதணும். அதுதான் அதாவது பப்ளிக்கு தேர்வு. அதில் வந்து ஒரு இது இருக்குது, ஆப்ஷன் இருக்குது தான். என்ன ஆப்ஷன்னா, பரீட்சை எழுதும்போது ஏதாவது ஊனமாயிடுச்சுன்னா, கையோ காலோ அல்லது உடம்பு சரியில்லைனாலோ, அந்த பரீட்சை எழுதுகிற பையனுக்கோ பெண்ணுக்கோ உதவிக்கு ஒரு ஆள் கொடுப்பாங்க. அந்தந்த இப்போ கணக்குனா கணக்கு மாஸ்டரு, தமிழ்னா தமிழ் மாஸ்டரு உதவிக்கு செய்வாங்களாம். இது எனக்கு இத்தனை நாள் தெரியாது. அதே ஒரு பையன் செயல் மூலமாக செஞ்சு காமிச்சிருக்கிறான் கவர்னர் மடத்தில். இப்போ என்ன பண்ணான்னா, இந்த செய்தி அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இந்த செய்தி தெரிஞ்சு அதுக்கு வந்து முதல்ல அவங்க அப்ளிகேஷன், அந்த கல்வித்துறைக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அதை அவங்க பாஸ் பண்ணி அதுக்கு தனியாக ஆசிரியர் ஏற்பாடு பண்ணி இத்தனை ஏற்பாடு இருக்காங்க. இப்போ அந்த 10வது படிக்கிற பையன் என்ன பண்ணா, ஜன்னல் கதவில் கையை வச்சு கையை நசுக்க சொல்லி விரல் நசுங்கி போச்சு. பரீட்சை எழுத முடியாது. உடனே வந்து சொன்னால் கை நசுக்கி போச்சு. பாருங்கள் எவ்வளோ மோசமான எண்ணங்கள் பாருங்கள். தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய இதுக்காக இருக்குன்னா அப்போ அவன் படிப்பு மேலே அவ்வளோ அன்பு வச்சுப்பான். அந்த தீய வழியில் போகிறதுக்காக அன்பு வச்சுக்கிறதுனால அவனுக்கு இதெல்லாம் தோணுது. இது யார் சொல்லி கொடுத்தாங்களே இப்படியெல்லாம்? இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியாது, இப்போ சொன்னபடி தான் தெரியும். ஆக இந்த அன்பு அப்படிங்கிறது எது மேலே நம்ம அன்பு வைக்கிறோங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அன்பை திருப்ப வேண்டியது தான் நம்ம வேலை. எங்கேயோ பொருள் மேலேயும் பற்றும் இது மேலே இருக்கிற அன்பை நம்ம உயிர் மேலே, உயிருக்கு அன்பு சார். இது இப்போ நம்ம செய்கிறது பூரா உடம்புக்கு. என்ன வசதி இன்றைக்கி இருக்குது, இவ்வளவு வசதி இருக்குது, அத்தனையும் இந்த உடம்புக்கு தான். எங்காவது கொஞ்சம் ஒரு இது மயக்கம் வந்துருச்சுனாக்கா அப்புறம் இந்த பொருளெல்லாம் நம்ம நகையெல்லாம் போட்டால் கொண்டு போய் எமர்ஜென்சியில் படுக்க வைப்பாங்க. அம்மா நகை இத்தனை போட்டுருந்தீங்களே, எல்லாம் போட்டு போங்க அப்படின்னு. அங்கே எமர்ஜென்சிக்கு போகையிலேயே அண்ணாக்க ஒரு இருக்குதா தாங்க எல்லாம் அவுத்துட்டு தான் உள்ள வருவாங்க. அதோடு முடிஞ்சது ஜோலி. ஆக இந்த பொருள் மேலே இவ்வளவு அன்பு வைக்கிறதுனால அந்த பொருள் திருப்பி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி வேணும், நல்லா நடக்கலாம் அல்லது மோசமாகவும். காரே உலகம் நடக்குதையும் பார்க்கலாம். ஒரு என்ன ஆடிக்காரா ஒரு பொண்ணுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி பொண்ணுக்கு ஆடிக்கார் வாங்கி கொடுக்குறாங்க. நடந்த உண்மை. வாங்கி கொடுக்குறாங்க. பொள்ளாச்சியில் நடந்தது. மாப்பிள்ளைக்கு ஆடிக்கார் வாங்கி கொடுத்து ஆடிக்காரில் கோயம்புத்தூரில் மாப்பிள்ளை திருப்பூர்னு நினைக்கிறேன், திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி போகணும். அவங்க மிலிட்ரியில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க லீவு கேட்டிருக்காங்க. லீவு முதல்ல இது சான்சன் ஆகலை. சரி என்ன பண்ணுறதுன்னு புறப்பட்டாங்க. அது எப்படியோ மறுபடியும் லீவு கேட்டு லீவு மறுபடியும் இதாகிடுச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவு கொடுக்குறாங்க. இந்த சந்தோஷத்தில் என்ன ஆனோன்னா பொண்ணு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறதுக்காக ஆடி காரில் பைபாஸில் வராங்க. பொள்ளாச்சி பைபாஸ் கிட்ட வரையில் என்ன ஆச்சுன்னு தெரியல, எதில் வந்து ஆள் இந்த பொருள்னால் என்ன ஆச்சுங்க. ஆகையினால இந்த பொருள் மேலே வச்சுருக்கிற அன்பை நம்ம எங்கே திருப்பணும்? கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்து மேலே அன்பு வச்சார். அவருக்கு கல்லாக தெரியல, என்னவா தெரிஞ்சது அன்பு. நம்மெல்லாம் நிஜமாகவே சாமியாக வந்தால் நம்மளுக்கு சாமியாக தெரியாது, கல்லாகத்தான் தெரியும். சாக்கி நாயனார் கல்லை பார்த்தாரு, அவருக்கு தாமரைப்பூ மாதிரி தெரிஞ்சது. நம்மளுக்கு கல்லை கொண்டு போய் போட்டார், அது சாமிக்கு பூவாக மாறிச்சு.
நம்ம பூவை போட்டாலும் சாமி கல்லாக இருக்கும் பழக்குது, அதே காட்சியை கொடுக்க மாட்டேங்கிறார். அதனால் அந்த அன்பை காட்டக்கூடியது தான் பெரிய புராணம். ஒவ்வொரு நாயன்மார் அவங்கெல்லாம் என்ன சைவ சித்தாந்தம் படித்தாங்களா, பெரிய புராணம் கேட்டாங்களா, என்ன பண்ணாங்க? அந்த அன்பை நம்ம வளர்த்திக்கக்கூடிய வகுப்பு தான் பெரிய புராணம். அதுலேயும் இன்னொருத்தர் சொன்னாங்க, எல்லாரும் தான் சொல்கிறாங்க முடியுமாண்ணா, அது சொல்லவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அந்த தகுதியில் இருக்கணும். இப்போ ஒரு குழந்தைகிட்ட விளையாடுறோம்னாக்கா அந்த குழந்தையாகவே நம்ம மாறினா தான் அது விளையாட முடியும். அது இல்லாட்டி அது கூட விளையாட முடியுமா? அப்படி அது என்னவா இருக்குதோ அதுவாகவே மாறணும் அப்படின்னு அதுக்கு பொருத்தமாக வந்தவங்க தான் ஐயாவும். நான் 2-3 பேர்த்துக்கிட்ட சொன்னேன், ஐயா அவங்களுடைய இது கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல. நான் கேட்டவங்க எல்லாத்துக்கும் கூட சொல்கிறேன், பெரிய புராணம் நடக்குது அப்படின்னு. யாருங்க நடத்துகிறாங்க அப்படின்னு. சிவசன்னவங்க அப்படின்னு. அப்படிங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்துடுறாங்க அப்படின்னாங்க. இன்னொரு செய்தி சொன்னாங்க, அவர் இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறாரு, அதை நான் சொல்லலை, அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம் போகிறோம். அதனால் அப்படிப்பட்ட பொருத்தமாக வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் அதே மாதிரி பெரிய புராணத்துக்கு உரை எழுதி அந்த காலத்திலிருந்து சீக்கியஸ் உரையினாலே யாரும் தெரியாதவங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட உரை அது அந்த பேரன் மகிழ் உரைக்காக வந்திருக்கிறது. இது ஒரு நல்ல தொடக்க உரை, நல்ல தொடக்கம், நல்லதுக்கு தொடக்கமாக இருக்கும் என்று சொல்லி நேரம் கருதி நம்ம பின்னால் இருக்கும்போதெல்லாம் பேசிக்கலாம் என்று சொல்லி மகிழ் உரையை தொடங்குமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம்.